जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி, ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி, வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி, ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி, ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர், தெய்வீக ஆற்றலின் அடையாளம், கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆனந்த சக்தி, யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர், மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி, ஞானம் அருளும் வாழும் குருநாதர், கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு, ஞான களஞ்சியம், ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை, ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி, ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாஷிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாக்யம் த்வாம் மகாபாவ சுயோகினம் வந்தே பூர்ணாவதாரம் ஷம் நித்யானந்தாய ஸ்வாகதம். பக்தி கலியுகத்திற்கான தீர்வு. பக்தி இல்லாமல் செய்யப்படுகின்ற செயல் வெறும் கர்மம். பக்தி இல்லாமல் செய்யப்படுகிற யோகம் வெறும் சடங்கு, வெறும் ஒரு உடம்ப வளைக்கிற எக்ஸசைஸ், அவ்வளவுதான். பக்தி இல்லாமல் செய்யப்படுகிற தியானம் கூட வெறும் ஒரு மூளையாலே செய்யப்படுகிற சடங்கு. பக்தி இல்லாமல் செய்யப்படுகிற எல்லாமே மனிதனை மந்தத்தன்மைக்குள் தான் எடுத்துச் செல்லும். வாழ்க்கையினுடைய சாரம், வாழ்க்கையினுடைய ருசி பக்தி மலரும் பொழுதுதான் நிகழ்கின்றது. நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் சில ரகசியங்களை. பக்தி இல்லாம வெறுமனே செய்யப்படுற செயல் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். மீண்டும் 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 அதே ஆபீஸ், அதே வீடு, அதே கார், அதே வீட்டுக்கார், அதே லைஃப். பக்திங்கிற ரசம் மனித வாழ்க்கையில் இல்லாமல் போனதுதான் ஸ்டேபிள் ஃபேமிலியா நாம வாழாம இருக்கிறது கூட ஒரு மிகப்பெரிய காரணம். நாம ஸ்டேபிள் ஃபேமிலியா இல்லாம போனதுக்கு கூட ஒரு பெரிய காரணம் பக்தி ரசம் வாழ்க்கையில் இல்லாம போனது. ஏன்னா பக்தி ரசம் உள்ள இல்லைன்னா வெளியில இருக்கிற எல்லாம் போர் அடிக்க ஆரம்பிக்கும். வெளியில இருக்கிறது போர் அடிக்க ஆரம்பிச்சா அவங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கை துக்கமா இருக்கிறதுக்கும் போர் அடிக்கிறதுக்கும் காரணம்னு தோணும். அந்த காரணத்தினாலே போர் அடிக்கிற அந்த மந்தத்தன்மை வெறுப்பாக வெளிப்படுகிறது. உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள பக்தி இருக்குமானால் வாழ்க்கை போரடிக்காது, பாரமா இருக்காது. அப்போ வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகளை நம்முடைய சுற்றத்தார்கள் உருவாக்கினாலும் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ளவும் வாழவும் முடியும். நமஸ்தே ருத்ரமன்யவ குதோ தயிஷவே நமஹ. நமஸ்தே அஸ்து தன்வனே பாகுப்யா முததே நமஹ. யா தயிஷ
शिवतमा शिवं बभूव ते धनुः शिवशरव्याय तवतया. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. நித்யானந்தம். என்னுடைய பேர் சிவசங்கரி, ஊர் ஆத்தூர். எங்களுக்கு காலில் அக்கின்னு சொல்லுவாங்க, ஹெர்பிஸ்னு ஒரு நோய் வந்திருந்தது. கால் பூரா கொப்பளமாக புண்ணாக இருந்துச்சு. அப்படியே காலை எடுத்து அசைச்சு கூட வைக்க முடியாது, கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது, படுத்த படுக்கையாகவே இருந்தேன். ஸோ டாக்டர்ஸ் அதுக்கு மெடிசின்ஸு ஆயின்மெண்ட் எல்லாம் கொடுத்து ஒரு 15 நாள் 20 நாள் பக்கமாக மெடிசின் சாப்பிட்டும் துளிக்கூட அந்த வலியும் குறையில, எந்திரிச்சு நடக்கவும் முடியல. அப்புறம் சாமியை பார்த்து சாமிகிட்ட தர்ஷன் வாங்கி ஹீலிங் வாங்கிட்டோம். வாங்கின அன்னைக்கு சாமி சொன்னார், சரியாக போயிடுமா, சுத்தமாக சரியாயிடும் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கே அந்த வலி பூரா ஒரு அரை மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வலி பூரா குறைஞ்சி ரிலாக்ஸாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு நைட்டே அந்த ஊன்ஸ் எல்லாம் நல்லா ஹீல் ஆயிடுச்சு. இதை சாமியோட கருணையை என்னால் வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது. சுவாமிஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்துரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि नित्यानन्दलिङ्गम्. ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यवकुतोत ईशवे नमः. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः. या च यशुः शिवतमा शिवं बभूव ते धनुः शिवशरव्याय तवतया नो रुद्रमृडय. या ते रुद्र शिवा तनोरघोरपापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजागशीः. या विशुं गिरिशन्तहस्ते विभष्यस्तवे शिवाङ्गिरित्रतां गुरुमाहि पुंसेः पुरुषं जगते. शिवेन वचसा त्वा गिरिशाच्छा वदामसि. यथा नः सर्वमिज्जगदयक्ष्मगुं सुमना असत्. अद्य वोचदधिभक्ता प्रथमो दैव्यो विशगे. अहीहश्च सर्वान् जम्बयन् सर्वाश्च यादुत्राण्यः. असौ यस्ताम्रो अरुणपुत भभ्रस्व मङ्गलः. ये चेमागुं रुद्रा अभितो दिक्षु श्रुता सहस्रशो वै शागुं हेडयीमहे. असव्यो वसर्पति नीलग्रीवो विलोहितः. उदैनं गोपा अदृशन्नदृशन्नुदहार्यः. उदैनं विश्वा भूतानि सदृष्टो
नमो अस्तु नीलग्रीवाय सहस्राक्षाय ईडुषे अतो ये अस्य सत्त्वान्मोहं तेभ्यो करन्नमः प्रमुञ्चदन्वनत्वमुभयोरार्तियोर्जा याश्च ते हस्त इषवः परात भगवो वप अवदत्यरनुस्त्वगुं सहस्राक्षशते शुरे निशीर्याणवागुं उत अनेशन्नस्येषव आपुरस्य निषङ्गतिः या ते हेतिर्मेडुष्टमहस्ते बभूव ते धनुः तयास्मान् विश्वतस्त्वमयक्ष्मया परिभुज नमस्ते अस्त्वायुधाय नातताय धृष्णवे उभाभ्यामुदरे नमो बाहुभ्यां तव धन्वने परिधे धन्वनो हेतिरस्मान् गृणक्तु विश्वतः असोय इषुरिस्तवारे अस्मन्निधेहितम् नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठमृत्युञ्जयाय सर्वेश्वराय सदा शिवाय शङ्कराय श्रीमन्महादेवाय नमः नमो हिरण्यवागवे सेनान्ये दिशां च पतये नमो नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्यः पशूनां पतये नमो नमः सस्मिञ्जराय त्रिशीमदे मदीनां पतये नमो नमो बब्लुषाय विव्याधिने नानां पतये பக்தி இல்லாத குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான ஃபேமிலியாக இருக்கிறது இல்லை. ஒருவேளை இருந்தால் கூட சமூக காரணங்களுக்காக ஒன்றா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனந்தமான ஒரு ஸ்டேபிளான ஃபேமிலியாக இருக்கிறது இல்லை. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே பக்தி இருக்கின்ற பர்சனலாக பக்தியை உணர்ந்த ஒரு நபர்களாக இருந்தால் அவர்களுடைய குடும்பம் சமூக காரணத்துக்காக மட்டும் ஒன்றா இல்லாமல் ஐடியலாஜிக்கலாகவும் ஏதோ ஒரு சென்டரை வச்சு வாழறார்கள். கொள்கை ரீதியாகவும் அவர்கள் இருவருக்குள் ஏதோ ஒரு பிடிப்பு இருக்க துவங்குகிறது. அதனால் பக்திங்கிறது தினந்தோறும் செய்கின்ற செயல்களிலும் இனிமையை கூட்டுகின்றது. அதே மாதிரி யோகம், பக்தி இல்லாமல் இந்த வெறுமனே யோகம், இந்த ஆன்மீக கருத்துக்கள், வாழ்வியல் தீர்வுகள், பிராணாயாமம் இதை மட்டும் வச்சு வாழ ஆரம்பிக்கும் போது அதிகபட்சமாக அது ஒரு நியூரோலிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அளவுக்குத்தான் உபயோகமாகும். நியூரோலிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்னா ஓடுகின்ற மனசுக்குள்ள ஓடுகின்ற வார்த்தைகளை கொஞ்சம் நல்ல வார்த்தைகளாக ஓட வைக்கிற அளவுக்கு ஒரு ட்ரைனிங், அவ்வளவுதான். ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததுன்னா ஐயோ இது துக்கம்னு நம்மளுக்கு நாமே சொல்லிக்கிறதுக்கு பதிலாக சரி இதை ஏற்றுக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு சாதாரண நியூரோலிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அளவுக்கு மட்டுமே உபயோகமாகக்கூடிய விஷயங்களாக அவை மாறிவிடும். ஆனால் பக்தி சேரும் பொழுது இந்த யோகமும் வாழ்வியல் தீர்வுகளும் தியானமும் பிராணாயாமமும் நேரடியாக ஜீவன் முக்திக்கான பாதையாக மாறிவிடுகின்றது. பக்தி இல்லாத பொழுது சாதாரண செயல்கள் வெறுப்பையும் சோர்வையும் அளிக்கும். பக்தி இல்லாத பொழுது செய்கின்ற யோகம் சாதனைகள் கூட வெறும் ஒரு சாதாரண மூளை சார்ந்த செயலாகவே நின்றுவிடும். பக்தி இல்லாத பொழுது தியானம் கூட ஒரு சடங்காக மாறிவிடும். பக்தி இல்லாத பொழுது எல்லா பூஜைகளும் வெறும் பயத்தால் செய்யப்படுகிற சடங்குகளாகவே தான் இருக்கும்.
பக்தி இல்லாமல் பூஜை பண்றவங்கள பார்த்தீங்கன்னா அந்த பூஜையை பார்த்தாலே நமக்கே பயமா இருக்கும். அந்த விக்கிரகங்களை அவர்கள் உருட்டுகிற விதமும், பக்தி இல்லாதவர்கள் அந்த பூஜை பண்ணாங்கன்னா 2வது அந்த பூஜை ரூமுக்குள்ள நுழைய மாட்டார்கள். ஒரு தரம் காலையில கடனே நுழைவார்கள். காரணம் என்னன்னா, ஒருவேளை பண்ணாம விட்டுட்டா அன்னைக்கு முழுசா நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் காரணம்னு நினைச்சு பார்ப்பார்கள். அந்த பயத்துக்காக போயிட்டு வந்துருவார்கள். சில பேர் அந்த பக்தி இல்லாமல் கடனுக்காக விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பார்கள். ஆரம்பிக்கும் போது விஸ்வம் விஷ்ணு வஷட்கார பூதபவி பவத் பிரபு, ஒரு 5 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா வேக வேகமா அது ஓடுறது. என்ன படிக்கிறார்கள்னு விஷ்ணுவுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த சைடில் இருக்கிற நம்பரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எப்படா முடியும் அப்படின்னு. 300 தான் வந்திருக்கு போல இருக்கே, இன்னும் 700 ஆகும் போல இருக்கே, இது எப்போ முடியும் பார்த்துட்டே இருப்பார்கள். இந்த மாதிரியான நபர்கள் பூஜை முடித்து விட்டு ரூமை விட்டு வெளியில் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட, ஒரு முறை கூட அந்த பூஜை அறை பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு அது வாழ்க்கை அல்ல, தன்னுடைய பயத்திலிருந்து தன்னையே காத்துக்கொள்வதற்கான ஒரு சப்பைக்கட்டு. நம்ம பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செயல்களை செய்து கொண்டிருப்போம். ஆஃபீஸ் போகும்போது ஒரு குறிப்பிட்ட வழியில் இருக்கிற முனீஸ்வரரையோ காளியம்மனையோ மாரியம்மனையோ கும்பிடாமல் போனால் அன்றைக்கி ஆஃபீஸில் எதுவும் உருப்படாதுன்னு நமக்கே ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சுருப்போம். அதனால் கரெக்டாக அங்கே நின்று கும்பிட்டுட்டு போகிறது அது ஒரு சடங்காக இருக்கும். நின்று கடகடன்னு வேக வேகமாக என்ன பண்ணுற, அட்டண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி, பாரு பார்த்துட்டேன் வந்துட்டேன், நோட் பண்ணி வச்சுக்கோ, இன்றைக்கி ஒரு பிரச்சனையும் கொடுக்காத, அட்டண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி செய்கின்ற செயல்கள். பக்தி இல்லாமல் செய்யப்படும் எல்லாமே மந்தத்தன்மைக்குள் தான் நம்மை எடுத்து செல்கின்றன. எவ்வாறு பக்தி ஒரு பெரிய தீர்வாக இருக்கிறது. பக்தியை பார்க்காமல் மற்றவைகளை நாம் உருவாக்க முயற்சி செய்வது, சரியான விஷயத்திற்கு கவனத்தை அளிக்காமல் தவறான விஷயங்கள் மீது கவனத்தை செலுத்துவதற்கு சமம். வாழ்க்கையில் பணம் 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 அலையிற ஒரு பெரிய மகா கஞ்ச பிஸ்னாரி ஒரு நாள் அவருடைய BMW காரில் போயிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட். ஒரு பக்கமாக எதிரில் வந்த வண்டி அடித்து அவருடைய கார் கதவு, அவர் கை ரெண்டுமே பிஞ்சு தொங்குது. அரை மயக்கத்தில் இருக்கார். ஆம்புலன்ஸ் அங்கே வருது, அவரை எடுத்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அவர் மயக்கத்துலேருந்து பாதி தெளிஞ்ச உடனே பார்த்து ஐயோ என் கார்னு கத்தினாராம். டாக்டர் சொன்னாராம், ஐயா நீ இப்போ காரை விட அதிகமாக உன் கையை பற்றி கவலைப்படணும், கையை பாரியா அப்படின்றாராம். அவர் முதல்ல கை இருந்த இடத்த பார்த்துட்டு அது தொங்கிட்டு இருந்த பாரு, ஐயோ என் ரோலக்ஸ் வாட்ச்னாராம். சில நேரத்தில் மனிதர்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டுமோ அதை பற்றி கவலைப்படாமல் தேவையில்லாதவைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையிலையும் பக்தி இணைவதை பற்றி கவலைப்படாமல் வாழுகின்ற மனிதர்கள் இதே தவறை செய்கிறார்கள். காரையும் ரோலக்ஸ் வாட்சையும் தான் பார்த்துட்டு இருப்பார்கள். பக்தி சேரும் பொழுது வாழ்க்கையினுடைய எல்லா பரிமாணமும் புதுமை அடைகின்றது. வாழும் அவதார புருஷர் பரமஹம்ச நித்யானந்தருடன் கைலாய தரிசனம். பஞ்சம் முழுமைக்கும், உலகம் முழுமைக்கும், மனித இனம் முழுமைக்கும் தன் உணர்வை திறந்து வைப்பவர்கள், தன்னை திறந்து வைப்பவர்கள் வாழுகின்ற வாழ்க்கை பக்தி வாழ்க்கை, ஜீவன் முக்த வாழ்க்கை. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSP-ஆல் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSP-யில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது.
தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரணா தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003311 7200003322 04175237666. நடைபெறும் நாள் ஜனவரி மாதம் 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. வாழும் அவதார புருஷர் பரமஹம்ச நித்யானந்தருடன் கைலாய தரிசனம். பிரபஞ்ச சக்தியின் அரூப வெளிப்பாடான கைலாயநாதரை வாழும் அவதார புருஷர் பரமஹம்ச நித்யானந்தரோடு சென்று தரிசிக்கும் ஒரு அரிய நிகழ்வு. கைலாயம் பிரபஞ்ச சக்திகளின் சங்கமம். கண்கள் இருக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய புண்ணியஸ்தலம் கைலாயம். தன்னுடைய ஆற்றலை, எல்லையில்லா அதிசயங்களை, தன்னுடைய மகிமையை உணர்த்த பிரபஞ்சம் விடுக்கும் அறிக்கைதான் இந்த கைலாயம். கைலாஷ்நாத் மகாதேவ் கே எம்பிரான் ஈசன் பிரபஞ்ச பேருணர்வின் ரூப வெளிப்பாடாகவும் அன்னை பார்வதி தேவி பிரபஞ்ச பேருணர்வின் சக்தி வெளிப்பாடாகவும் இணைந்து தங்களை தொடர்ந்து வெளிப்படுத்துகிறார்கள். மானசரோவரம் அன்னை பார்வதி தேவியின் பிரபஞ்ச பேராற்றலின் பெண்மை வெளிப்பாடு மானசரோவரம். மானசரோவரம் கங்கை, யமுனை, சரஸ்வதி, பிரம்மபுத்திரா ஆகிய நதிகளின் தாய். 90 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இந்த புனித தீர்த்தத்தில் மூழ்கி எழுவதே பெரும் புண்ணியத்தை சேர்க்கும். ராக்ஷஸ்தல் ஏரி பார்க்கடலை கடைந்த பொழுது வெளிப்பட்ட விஷத்தை கைலாயத்திற்கு எடுத்து வந்த பொழுது அதிலிருந்து ஒரே ஒரு துளி இந்த ஏரிக்குள் விழுந்தது. யமத்வார் சிவபக்தனான மார்க்கண்டேயனின் உயிரை யமன் தன் பாசக்கயிற்றால் கட்டி சிறைப்படுத்தி இழுத்துச் செல்ல முயற்சித்த பொழுது அதை தடுத்து நிறுத்திய ஈசன் யமதர்மராஜனுக்கு இனி நீ இந்த எல்லையை தாண்டக்கூடாது என்று கட்டளை விடுத்தார். மேலும் பரிக்கிரமத்தின் போது இந்த எல்லையை தாண்டுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நேரடியாக என்னை வந்தடைவார்கள் என்று ஆசீர்வாதமும் வழங்கினார். அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடம்தான் இந்த யமத்வார். இங்கு 84 சித்தர்களின் ஜீவசமாதி உள்ளது. அஷ்டபத் இங்குதான் கைலாயத்தை மிக அருகில் சென்று தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கிறது. பிரபஞ்சத்தை காக்கும் அஷ்ட காவல் சக்திகள் பிரபஞ்சத்தின் 8 திசைகளையும் இங்கிருந்து காப்பதாகச் சொல்வார்கள். கைலாயத்தை போன்ற சக்தி ஸ்தலத்தை உங்கள் வாழ்வில் வெறுமனே சென்று தரிசிப்பதே பெரும் புண்ணியத்தை சேர்க்கும். ஒரு வாழும் அவதார சக்தியோடு சென்று இப்படிப்பட்ட புண்ணியஸ்தலத்தை தரிசிப்பதும், சத்குருவின் சாநித்தியத்தில் தியானிப்பதும், அவரிடமிருந்து தீட்சை பெறுவதும் உங்கள் எல்லா கர்மங்களையும் கரைத்து வாழும்போதே உங்கள் ஜீவனுக்கு முக்தியை அளித்து உங்களை பிறவிக்கடலில் இருந்து விடுவித்து உங்களுக்குள் நிரந்தரமான ஆனந்த உணர்வை அனுபவமாக்குகிறது. அளப்பரிய சக்தியை வெளிப்படுத்தும் கைலாயநாதரை வாழும் ஒரு அவதார புருஷரோடு உங்கள் வாழ்நாளில் சென்று தரிசிக்கும் ஒரு அருமையான வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். கைலாய யாத்திரை பற்றிய விவரங்களுக்கு
7200003311, 7200003322, 09742203311 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். ராமானுஜர்ட்ட ஒருத்தர் போய் கேட்கிறாரு, சாமி நான் ஞானம் அடையணும், உயர்கதி அடையணும், ஏதாவது வழி சொல்லுங்கள். ராமானுஜர் கேட்கிறார், வாழ்க்கையில் எப்போவாவது ஏதாவது ஒரு பொருள் மேலேயோ அல்லது நபர் மேலேயோ உனக்கு ஆழமான காதல் வந்திருக்காப்பான்னு கேட்கிறார். அவன் ஐயோயோ இல்லவே இல்லை, நான் கட்ட பிரம்மச்சாரி, எந்த நபர் மேலேயும் எனக்கு காதல் வந்ததில்லை, நான் பற்றே இல்லாதவன், எந்த பொருள் மேலேயும் எனக்கு ஈர்ப்பே வந்ததில்லை. அப்போ அவர் சொல்றார், உனக்கு பக்தி வராது போடா அப்படின்னுறாராம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம் நமக்கு. ரொம்ப அழகா சொல்றாராம், எப்போவாவது ஒரு முறையாவது தன்னை மீறி நாம் நம்மை பற்றி நம்ம ஒரு கருத்தை வச்சுட்டு ரொம்ப ஸ்டடியா ரிஜிடா இருப்போம், அட்டென்ஷன்லயே இருப்போம், மனதளவில் அட்டென்ஷன்லயே இருப்போம். அந்த மாதிரி உணர்வில் இருந்து அதனால தான் சில நேரத்தில் சிரிக்க கூட தயங்குவோம். சாமி நிறைய பார்த்துருக்கேன். எப்பெல்லாம் நான் கிராமங்கள் பகுதியில் சத்சங்கங்கள் நடத்துகிறோன்னா மக்கள் ஏதாவது ஒரு ஜோக் சொன்னால் கூட இல்லை அதை கேட்டால் கூட உடல் முழுவதும் சிரிப்பார்கள். ஆனால் அது கொஞ்சம் ஒரு மாநகராட்சி அளவுக்கு மாறுச்சுன்னா உடம்பு சிரிக்காது, முகம் மட்டும் சிரிக்கும். அதுவே ஒரு மெட்ரோபாலிட்டன் இல்லை காஸ்மோபாலிட்டன் சிட்டியாக மாறுச்சுன்னா வெறும் அந்த பல் மட்டும்தான். காலப்போக்கிலே மனிதர்கள் உடல் முழுவதையும் சுகத்தை அனுபவிப்பதை, ஆனந்தத்தை அனுபவிப்பதை மறந்து விட்டார்கள். ரிஜிட் ஆயிட்டோம், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வாழ்ந்து வாழ்ந்து. இன்னொன்னு, சிரிச்சாலே யாராவது நம்மளை ஏமாத்திருவார்கள்னு நினைக்கிறது. இல்ல சிரிச்சா இல்ல ஓப்பனா இருந்தோம்னா, சிரிக்கிறதுன்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம பாடி லாங்குவேஜால ஓப்பனா இருக்கிறது. நம்ம பாடி லாங்குவேஜால ஓப்பனா இருந்தோம்னா நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை குறைவாக எடை போட்டு விடுவார்கள்னு ஒரு கருத்து. அதனால பாத்தீங்கன்னா எந்த நேரத்திலையுமே இந்த அட்டென்ஷன்லயே இருந்து நம்மளை க்ளோஸ்டாவே வச்சிருப்போம், திறக்க மாட்டோம். க்ளோஸ்டாவே வச்சிருந்து கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே வாழ்க்கை பழக்கமாக மாறிவிடும். எந்த ஒரு பொருளுக்கும் நபருக்கும் நம்மை திறக்க மாட்டோம். ஒரு ரிஜிடான இறுக்கமான வாழ்க்கையாக மாறிவிடும். உண்மையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுக்கும் நம்மை திறக்காமல், எந்த ஒரு நபருக்கும் நம்மை திறக்காமல் வாழ்வது ரிஜிடான இறுக்கமான வாழ்க்கை. ஏதாவது ஒரு பொருளுக்கு, ஒரு நபருக்கு மட்டும் நம்மை திறப்பது இல்லற வாழ்க்கை. பிரபஞ்சத்திற்கே நம்மை திறந்து வைப்பது பக்தி வாழ்க்கை. பிரபஞ்சம் முழுமைக்கும் நம்மை திறந்து வைத்து பிரபஞ்சம் முழுவதோடும் நம்மை இணைத்து கொண்டு மலர்வது பக்தி வாழ்க்கை. நல்ல ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நபருக்கும் ஒரு பொருளுக்கும் நம்மை திறக்காமல் வாழ்வது இறுக்கமான வாழ்க்கை. அந்த மாதிரி இறுக்கமா வாழற நபர்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு பெரிய விஷயத்துல காத்து வாங்கிடுவார்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன ரொம்ப பெரிய விஷயமா பார்த்து கதவை திறந்துருவார்கள். திறந்துடாது, கதவு உடைஞ்சு போயிடும். கதவு திறக்க கூட திறக்காது, உடைஞ்சு போயிடும். அது ஒரு இறுக்கமான வாழ்க்கை. ரெண்டாவது, சில பொருளுக்கு அல்லது சில நபருக்கு மட்டும் தன் வாழ்க்கையை திறப்பவர்கள், இது இல்லற வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை. பிரபஞ்சம் முழுமைக்கும், உலகம் முழுமைக்கும், மனித இனம் முழுமைக்கும் தன் உணர்வை திறந்து வைப்பவர்கள், தன்னை திறந்து வைப்பவர்கள் வாழுகின்ற வாழ்க்கை பக்தி வாழ்க்கை, ஜீவன் முக்த வாழ்க்கை. கிருஷ்ணன் நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்பும் சத்தியங்கள் இந்த பக்தி சார்ந்த சூத்திரங்கள், பக்தி சார்ந்த சத்தியங்கள். சூத்திரத்திற்குள் நுழையலாம். अविभक्तं च भूतेषु विभक्तमिव च स्थितं भूतभर्तृ च तज्ज्ञेयं ग्रसिष्णु प्रभविष्णु च
ज्योतिषामपि तज्ज्ञोतिः तमसः परमुच्यते ज्ञानं ज्ञेयं ज्ञानगम्यं हृदि सर्वस्य विष्टितम्. இனிமையான சூத்திரங்கள். இதன் மொழிபெயர்ப்பு: பிளவுபடாததாகவும் பொருள்களிலே பிளவுபட்டதோ போல இருக்கின்ற அது பரபிரம்மம் பொருள்களை தாங்குவதும் விழுங்குவதும் தோற்றுவிப்பதும் ஆக எப்போதும் இருக்கின்றது. ஒளிக்கெல்லாம் ஒளியாகி இருளுக்கு அப்பாற்பட்டு அறிவும் அறியப்படு பொருளும் அறிவால் அடையப்படுவதுமாகிய அது எல்லோருடைய உள்ளத்திலும் சிறப்பாக விளங்குவது. பக்தி நமக்குள்ள மலரணும்னா அடிப்படையாக சில சத்தியங்கள் நமக்கு உணர்த்தப்பட்டாக வேண்டும். சில சத்தியங்கள் நமக்குள் உணரப்பட்டாக வேண்டும். அந்த அடிப்படையான சத்தியங்களை இறைவன் இங்கு துவங்குகின்றார். நம்மளாம் நினைக்கலாம், பக்தி நம்முடைய வாழ்க்கையில நேரடியா என்ன விதத்துல உபயோகமாகுதுங்க சுவாமிஜி? ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு இளைஞனோ அல்லது இளம்பெண்ணோ தன்னை அறியாமல் தன்னுடைய உணர்வையோ மனதையோ யாருக்காவது திறந்தால் பார்த்தீங்கன்னா அந்த சில நாட்களுக்கு எல்லாமே வசந்தமா தெரியும். காரணமில்லாத ஒரு ஹை எனர்ஜி இருக்கும். காரணமில்லாத ஒரு ஹை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். காரணமில்லாத ஒரு உள்ள மகிழ்வு இருக்கும். அதனால தான் பச்சை ரொம்ப ஆழமான பச்சையா தெரியும், ரோஜா ரொம்ப ஆழமான ரோஜாவா தெரியும், சுத்தி இருக்கிற எல்லாமே ரொம்ப விளக்கமா வெளிச்சமா தெரிகிற மாதிரி இருக்கும். சுத்தி இருக்கிற எதுவுமே மாறல, நம்முடைய கண்ணினுடைய தீர்க்கத்தன்மை மாறிவிடுகின்றது. பொழுதே உடம்பும் மனசும் இல்லாம வாழ கத்துக்கிட்டீங்கன்னா அது இல்லாதப்போ பரபரன்னு இருக்காது. நெருங்கியவருடைய மரணங்கிறதே வேற ஒன்றும் இல்லைங்க, அவங்களுடைய ஒரு பாகம் இறக்குது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் மனவளம், தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பத்தரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத்துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்தரு தியான முகாமில் சந்திப்போம். பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்தரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322 www.nityananda.org. இந்த மாதிரி நம்முடைய உணர்வை திறக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் மாறும். இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, சாதாரண ஒரு மனிதன் ஒரு ஆணையோ பெண்ணையோ நோக்கி இந்த உணர்வு திறக்கும் பொழுது துரதிர்ஷ்டவசமா இதே உயர் உணர்வில் உங்களாலோ அல்லது அவராலோ உங்களை வைத்திருக்க முடியாது. அதே உயர்ந்த உணர்வுல தொடர்ந்து அந்த நபராலே உங்களை வைத்திருக்க முடியாது, உங்களாலும் இருக்க முடியாது. உடனே என்ன பண்றோம், அந்த உணர்வுல இருந்து கீழே விழுந்துடுறோம். விழும்பொழுது என்ன நினைக்கிறோம், அந்த எதிர் நபர் உங்களை ஏமாத்திட்டு தான் நினைக்கிறோம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையினுடைய சில ஆழமான சத்தியங்கள். அந்த எதிர் நபர் உங்களை ஏமாற்றவில்லை, உங்களால் அந்த உயர் உணர்விலே இருக்க முடியவில்லை. ஆனா கீழே விழாத ஒரு உணர்வோடு இந்த மலர்ச்சி நடைபெறுமானால் அது பக்தி. சாதாரண மனிதனோடு, சாதாரண ஆணோடு பெண்ணோடு இந்த மலர்ச்சி நடந்தா அது காதல். மிக உயர்ந்த பொருளோடு, கீழே விழாத பொருளோடு அந்த உணர்வு மலர்ச்சி நடக்குமானால் அது பக்தி.
மாணிக்கவாசகருடைய திருவாசகம் மாதிரி, ஆண்டாளுடைய திருப்பாவை மாதிரி, மீராவினுடைய கீர்த்தனங்கள் மாதிரி உங்களை அறியாமலே உங்கள் உணர்வே பொங்கி வழியும், உங்கள் உணர்வே கரைந்து ஓடும். அந்த உணர்வு என்றும் குன்றாதது, என்றும் குறையாதது. அப்ப என்ன ஆகும்னா, உங்களை அறியாமலே உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே ஆழமான ரம்யமாக மாறிவிடும். எதை பார்த்தாலும் வசந்தமா இருக்கும். எப்பேற்பட்ட துக்கம் வந்தாலும் ரொம்ப லைட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க, ரொம்ப லைட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. சாதாரண மனிதர்கள் கொலை நடுங்குகிற துக்கத்தை ரொம்ப லைட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. இந்த லைட்டான பீயிங்கை கேரி பண்றது, லைட்டான பீயிங்கோட வாழறது, எளிமையா இருக்கிறது அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள் மலர துவங்கிவிடும். சாதாரண ஒரு நபரோடு இந்த மலர்ச்சி நடந்ததுன்னா ரொம்ப லாங்கா நிக்கிறது இல்லை, அதுக்கு அவர் பொறுப்பு இல்லை. சாதாரண ஒரு நபர்னும் போது அவரோட வாழும்பொழுது நேச்சுரலாவே உங்களுடைய மலர்ச்சி நடந்ததற்கான என்னென்ன காரணங்களோ அது எதுவுமே அவர்கிட்ட இல்லைன்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க மலர்ச்சி நடந்ததுக்கான காரணம் அவருடைய என்னென்ன குவாலிட்டி நீங்க நினைக்கிறீங்களோ, கூட வாழும்பொழுது அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இல்லைன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. என்ன தோணும், இவர் என்ன கண்ட்ரோல் பண்றாரு, இல்ல இல்ல இந்த அம்மா நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, இது அடங்காப்பிடாரி. நாம ஒருவரை ஒருவர் பற்றி சேர்க்கின்ற கருத்துக்களாலே நம்முடைய மலர்ச்சியை சுருக்குகின்றோம், நம்முடைய மலர்ச்சியை நிறுத்தி விடுகின்றோம். மனிதர்களுக்கு இடையில் வரும் பொழுது குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் அது இருக்கின்றது. அதனாலதான் ஹனி மூன்னு சொல்றோம், ஹனி சன் இல்லை. ஹனி மூன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சந்திரன் எவ்வளவு நாள் வாழும், 16 நாள், அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும். அந்த உணர்வும் அத்தனை நாள் தான் இருக்கும், அதுக்குள்ள கரைஞ்சு போகும். நம்முடைய மனம் காதல் மலரும் பொழுது நம்மை பற்றி வைத்திருந்த கருத்து, மலர்வதற்கு காரணமாக இருந்தவரை பற்றி வைத்திருந்த கருத்து, இந்த கருத்து மாறும் பொழுது காதல் மாறிவிடுகின்றது. ஆனா இந்த இரண்டு கருத்தும் மாறாமல் அந்த காதல் உணர்வை குறைக்காமல் வளர்ந்து கொண்டே செல்லுமானால் அது பக்தி. இந்த மலர்ச்சி இறைத்தன்மையை நோக்கி நடக்குமானால் தொடர்ந்து நீங்கள் உங்களை பற்றி வைத்திருக்கும் கருத்து, அந்த பொருளை பற்றி வைத்திருக்கும் கருத்து ரெண்டும் மாறிக்கிட்டே வரும், உயர்ந்துகிட்டே போகும், தாழ்ந்துகிட்டே வராது, உயர்ந்துகிட்டே போகும். அப்ப என்ன ஆகும்னா, இயற்கையிலேயே அந்த மலர்ச்சியும் உயர்ந்து கொண்டே செல்லும், குறைவது கிடையாது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் உங்களுக்குள் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தி. குண்டலினி சக்தி என்பது உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக உள்ளார்ந்த ஆற்றல். உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருளும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கச் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் மிக உயர்ந்த ஆன்மீக அனுபவங்களை அனுபூதியாக பெறுவதற்கு தேவையான சக்தியையும் புத்தியையும் விழிப்படையச் செய்ய முடியும். குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கச் செய்யும் அரிய நிகழ்வை உங்களுக்குள் நிகழ்த்தும் தருணம்தான் சத்குருநாதர் அளிக்கும் தீட்சை. கல்பத்தரு தியான முகாமில் இந்த சக்தி வாய்ந்த தீட்சையை பெறுகிறீர்கள். பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்தரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. During the 16th day prayers, the soul leaves the body. Is it true? That's why we do the prayers. No. ஒரு ஜீவன் 3 க்ஷணத்திற்குள், க்ஷணம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, செகண்ட் கிடையாது, வினாடி கிடையாது. இப்போ ஒரு க்ஷணம் அப்படின்னா ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இருக்கிற இடைவெளி. 3 க்ஷணத்திற்குள்ள உடம்பு எடுத்துரும். நீங்க இறந்து 3 க்ஷணத்துக்குள்ள இன்னொரு உடம்பு எடுத்துருவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கு இடையில இருக்கிற இடைவெளி ஜாஸ்தியானா நீங்க அவ்வளவு நேரம் வெயிட்டிங்ல இருந்து பார்த்து பொறுமையா அடுத்த உடம்பு எடுக்கலாம். ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கு இடைவெளி உங்களுக்கு 100 வருஷமா கூட நீங்க மாத்திக்க முடியும். மாத்திக்கிட்டீங்கன்னா 300 வருஷம் பொறுமையா இருந்து சரியான அப்பா அம்மா தேர்ந்தெடுத்து, சரியான ஊரை தேர்ந்தெடுத்து, சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து பிறக்கலாம். ஆனா ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் உங்களுக்கு இடையில இருக்கிற இடைவெளி உங்களுக்கு அரை செகண்டாவது என்ன பண்ண முடியும்? நல்லா புரிஞ்சுக்க, ஒரு பெரிய சயின்ஸ். அரை செகண்ட் 1.5 செகண்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணி ஆகணும்? அடுத்த உடம்பு எடுத்தாகணும். அப்போ வர்ற ட்ரெயின்ல ஏற்றி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். அதாவது உங்க க்ஷணம் 3 க்ஷணத்துக்குள்ள அடுத்த உடம்பு எடுத்தாகணும். அதான் ஒருத்தருடைய க்ஷணத்தை நீங்க மாத்திக்கிறது உங்க விருப்பம். அதனாலதான் என்ன சொல்றேன், வாழும் பொழுதே உங்க க்ஷணத்தை அகலமாக்கிக்கோங்க. க்ஷணத்தை அகலமாக்குறதுக்கு பேர் தான் தியானம். உங்களுடைய ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கு இடையில இருக்க இடைவெளியை அதிகமாக்குறது பேர் தான் என்ன? தியானம். இது அதிகமா இருந்ததுன்னா உடம்பை விட்ட அப்புறம் நீங்க பொறுமையா இருந்து பார்த்து தேவைப்பட்டதுன்னா உடம்பு எடுக்கலாம், இல்லை விட்டுறலாம் கூட இருந்து. அது உடம்பும் மனதும் இல்லாமல் உடம்பும் மனதும் இருக்கும் பொழுதே வாழ கற்றுக்கொள்வது. குதம்பை சித்தர் நம்ம சித்தர்ல ஒருத்தர் சொல்றாரு, செத்தாரை போலே திரியும் மெய்ஞானிக்கு கைத்தாளம் எதுக்கடி குதம்பாய் கைத்தாளம் எதுக்கடி. அதாவது இருக்கும் பொழுதே உடம்பும் மனசும் இல்லாம வாழ கத்துக்கிட்டீங்கன்னா அது இல்லாதப்பவும் பரபரன்னு இருக்காது. ஏன்னா இருக்கும் போதே இல்லாம இருந்து கத்துக்கிட்டோம். இருந்து திறந்து கத்துக்கிட்டதுனால அது இல்லாதப்போ ஒன்றும் பிரச்சனையா இருக்காது. ஆனா இருக்கும் போது அது இல்லாம வாழ்ந்ததே இல்லை. உடம்பும் மனசையும் விட்டுட்டு இருக்கிற நீங்க இருக்கிறது பேர் தான் எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடையில இருக்க இடைவெளி. உடம்பையும் மனசையும் விட்டுட்டே இருந்தது இல்லைன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? உடம்பை விட்ட உடனே என்ன பண்ணி ஆகணும்? இன்னொரு உடம்பு எடுத்தாகணும். அதுதான் ஒரு உடம்புக்கும் இன்னொரு உடம்புக்கும் இடையில இருக்கிற இடைவெளி நீங்கள் நிர்ணயித்துக் கொள்வது. 3 க்ஷணம். 3 க்ஷணத்தை எவ்வளவு வேணா நீங்க பெருசாக்கலாம், சின்னதாக்கிக்கலாம். அது யாருடைய விருப்பம்? உங்களுடைய விருப்பம். மற்றபடி 16 நாள்லாம் கிடையாது. அந்த கர்மா பேகேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆக தான் 16 நாள் ஆகும். சோல் போயிடும் உடனே. சோல் உடனே போயிடும். அந்த கர்மா பேகேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆக தான் நீங்க அந்த பர்சனை மறந்து அவருக்கு வழி அனுப்பி அவரும் அந்த பர்சனும் உங்களை மறந்து அவருடைய வழியில் நடக்கிறது. இதுக்கு 16 நாள் ஆகுது. அதுக்கு தான் அந்த 16 நாள் செலிப்ரேட் பண்றீங்களே தவிர மற்றபடி அந்த இன்னொரு உடம்பு எடுக்கிறது உடனே நடக்கும். என்லைட்டன் ஆகாத எல்லாருக்குமே மெஜாரிட்டி 90% 3 க்ஷணம் 3 செகண்டுக்குள்ள நடந்துடும். ஏன்னா உங்களுக்குலாம் ஆவரேஜா ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கு நடுவில் இருக்க இடைவெளி 1 செகண்ட் தான் நடந்துடும். கொஞ்சம் தியானம் பண்ணி அந்த ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கு இடையில இருக்க இடைவெளி ஒரு 1 மணி நேரமா மாற்றி வச்சிருந்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் எண்ணம் இல்லாமல் சாந்தமா உட்கார்ந்துருக்க முடியும். அப்படின்னா அப்போ 3 மணி நேரம் வெயிட் பண்ணுவீங்க. Death of a loved one, how do we handle that? It's more painful knowing about someone in your family rather than oneself dying. இந்த நெருங்கியவருடைய மரணம் எப்படி, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கேட்குறீங்க. நெருங்கியவருடைய மரணங்கிறதே வேற ஒன்றும் இல்லைங்க. உங்களுடைய ஒரு பாகம் இறக்குது. நீங்க உங்க உடம்பு மட்டும் கிடையாது, உங்க ஐடென்டிட்டி, உங்க பர்சனாலிட்டி. இப்போ நீங்க ராமன்னா உங்களுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி உங்க உறவு, இந்த உறவுகளோட நீங்க வச்சிருக்கிற ஆனந்தம் சுக துக்கம் எல்லாம் சேர்ந்துதான் நீங்க. அதுல உங்களுடைய ஒரு பாகம் இறக்கின்றது. அதனாலதான் உங்களுக்கு அவ்வளவு துக்கமா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாயார் இறக்கிறார்னா உங்கள் வாழ்க்கையிலே 5ல் 1 பாகம் போகுது. உங்க வாழ்க்கையில ஒரு 4-5 பேர் தான் பாகமா இருப்பாங்க. மனைவி, குழந்தைகளோட நீங்க ஆழமா ரொம்ப லவ்விங்கா கேரோட வச்சுக்கிற குழந்தைகள் தான். யாரோட உங்களுக்கு ஆழமான ரிலேஷன்ஷிப் இருக்கோ அவங்க தான். நீங்கெல்லாம் ஆவரேஜா ஒரு 4 இல்ல 5 பேரோட தான் மேக்சிமம் உங்களுடைய ஃபீலிங் லெவல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இதெல்லாம் சோஷியல் ரிலேஷன்ஷிப்பா தான் இருக்கும். பையனா இருந்தா கூட இருந்தா சோஷியலா தான் இருக்கும். சில டைம்ல அப்பா வந்தா எப்ப போகும் சொத்து வரும்னா பார்த்துட்டு இருப்பாங்க. எப்ப காலி பண்ண பேக் பண்ணுவோம், சொத்து எப்ப வரணும். ஆக்சுவல் ஃபீலிங் லெவல் ரிலேஷன்ஷிப், ஃபீலிங் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேரோட தான் வச்சிருப்பீங்க. அந்த 5-6 பேர் யாராவது இறந்தாங்கன்னா உங்கள ஒரு பாகம் இறக்குது, 6ல் 1 பாகம் போகுது. அந்த துக்கம் தான் நீங்க அனுபவிக்கிறீங்களே தவிர வேற எதுவும் துக்கம் கிடையாது. ஒரே வழி என்னன்னா சென்டர் பண்ணி உங்களுக்குள்ளேயே இருங்க. அந்த ஃபீலிங் லெவல், ஃபீலிங் கனெக்ஷனால துக்கம் படுத்திக் கொள்ளாத மாதிரியான மெச்சூரிட்டி வந்துருக்கு. அது ஒண்ணுதான் வழி.
பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள். எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் CD மற்றும் DVDக்களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்கும் இடம் நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 606604 www.nityananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322 www.ngalleria.com. Guru, what is the connection with the thought and the death? டெத்துங்கிறது உடல் மரணம் அடைகிறது, தாட் அப்படிங்கிறது மனம் சம்பந்தப்பட்டது. வாட் இஸ் த கனெக்ஷன் வித் ஒன் தாட் அண்ட் அதர் தாட்? ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கு என்ன கனெக்ஷன் கேட்குறீங்க? கனெக்ஷனே கிடையாது. ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கும் கனெக்ஷனே கிடையாது. மரணம் எதனால் ஏற்படுகிறது? எதனால் ஏற்படுகிறதுனா, இப்போ ராத்திரி டயர்டானோடனே தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வர நல்ல புது உடம்பா எடுத்துட்டு வரீங்க இல்லையா? டயர்டான உடம்பு படுக்க போட்டு ஃப்ரெஷ்ஷான உடம்பு காலையில் எடுத்துட்டு வரீங்க இல்லையா? அதே மாதிரி தான் நொந்து உடம்பு ரொம்ப நொந்து போயிருச்சுன்னா தூக்கத்துல போட்டு ரிப்பேர் மாத்திர முடியாத உடம்புன்னா மரணத்துல போட்டு புது உடம்பு எடுத்துட்டு வரீங்க. இப்போ லோக்கல் ஒர்க் ஷாப்லேயே ரிப்பேர், ஒரு வெறும் டயர் பஞ்சர்னா என்ன பண்ணுவீங்க? லோக்கல் ஒர்க் ஷாப்ல கொடுத்து வண்டி ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்துருவீங்க. ஆனா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பெரிய ஒர்க் ஷாப் அனுப்பணும். அந்த மாதிரி தினம் டயர்ட் ஆகிறது, வெறும் பஞ்சர் ஆகிற மாதிரி லோக்கல் ஒர்க் ஷாப் பெட்ரூம்லேயே போட்டு அதை ரிப்பேர் பார்த்து காலையில் எடுத்து வந்துருவீங்க. ஆனா உடம்பு வயசாயிடுச்சுன்னா என்ன? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஃபுல் ரிப்பேருக்கு அனுப்பணும், ஏன்னா ஓவராலிங்க்கு அனுப்பணும். உடனே என்ன பண்றீங்க? எடுத்து போய் டம்ப் பண்ணிட்டு புது காராக வாங்கிட்டு வந்துடுறீங்க, புது வண்டியாக வாங்கிட்டு வந்துடுறீங்க. அதுதான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக மரணங்கள் ரொம்ப சிம்பிளானது. சட்டையை கட்டி போடுற மாதிரி இங்கே வேற ஒன்றும் கிடையாது. பழசாயிடுச்சுன்னா கட்டி போட்டு புதுசு போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜென்மத்தில் ஒரு நல்ல முறையான இனிமையான மனிதனா வாழ்ந்தீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு அடுத்த ஜென்மம் மனுஷ ஜென்மம் தான், அதுல சந்தேகமே இல்லை. நீங்களா சூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் கீழ் ஜென்மம், இல்லைன்னா கீழ் ஜென்மம் கிடையாது. சில பேர் பயப்படலாம், எனக்கு அடுத்த ஜென்மம் என்னவா இருக்கும் தெரியலையே சாமி. பயப்படாதீங்க. நீங்களா சூஸ் பண்ணா மட்டும்தான் கீழ் ஜென்மமே தவிர நீங்களா சூஸ் பண்ணாத வரைக்கும் மனுஷ ஜென்மம் தான். ஏன்னா மனுஷ ஜென்மத்தில் மட்டும் அந்த யோசிக்கிற புத்தி அவேக்கன் ஆயிடுது. அதனால உங்களுக்கு வந்து சாய்ஸ் வந்து மேலதான், மேல் நோக்கி தான் இருக்கும், கீழ் நோக்கி இருக்காது. மரணத்தை வெல்ல முடியுமா? இதுதான் மரணம். நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை வென்றிட முடியும். அதிகமான சம்ஸ்காரங்கள் மரண வலியை கொடுக்கிறது என்றால் பச்சிளங்குழந்தை மரணத்தின் வலியை அனுபவிப்பதில்லை என்று அர்த்தமானு கேட்குறீங்க. குழந்தைகளுக்கு சம்ஸ்காரம் இல்லையேன்னு சொல்றீங்க. கிடையாது. 3 கர்மம் தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க எடுத்த எல்லா ஜென்மங்களோட கர்மங்களும் சேர்ந்ததுதான் ஆகாமியம்னு பேரு. எல்லா ஜென்மத்துல நீங்க சேர்த்த மொத்த பேங்க் பேலன்ஸ், அது கடல் மாதிரி இருக்கும், அது ஆகாமியம். இல்ல அதுல அது பேர் வந்து சஞ்சித கர்மம்னு பேரு. அதுதான் சஞ்சிதம். அது எல்லா ஜென்மத்திலையும் நீங்க சேர்த்தது சஞ்சிதம்னு பேங்க் கடல் மாதிரி இருக்கும். அது அந்த சஞ்சிதம் கடல்ல இருந்து இந்த உடம்பை எடுக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட கர்மத்தை எடுத்துட்டு வருவீங்க. இந்த உடம்பே ஒரு குறிப்பிட்ட கர்மத்தால தான் செய்ய முடியும். இந்த சுகம், இந்த துக்கம், இதெல்லாம் அடையணும்னு சொல்லி அந்த உடம்பை பண்ணுவீங்க. இந்த உடம்பை இப்போ பெரிய லோடு, ஆயிரக்கணக்கான லோடு களிமண் இருக்கு, அதுதான் சஞ்சிதம். இந்த உடம்பை செய்து ஒரு புடி களிமண் எடுத்து செய்வீங்க, அது பேரு பிராரப்தம். இந்த உடம்பை செஞ்ச அப்புறம் இங்க வந்து சேர்த்துக்கிற அழுக்கு பேரு ஆகாமியம். 3 கர்மம் தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே அங்க இருக்கிற கர்மம், அதான் மொத்த ஸ்டாக் களிமண். அதுல இருந்து ஒரு கைப்பிடி களிமண் எடுத்து உங்க உடம்பை செஞ்சீங்கன்னா அந்த கைப்பிடிக்கு பேர் தான் என்ன? பிராரப்தம். இங்க வந்து இங்க மேல ஒட்டிக்கிறது அழுக்குது இல்லையா? எல்லா கர்மங்களும் இங்க வந்தோடனே நிறைய கர்மம் சேர்த்துப்பீங்க. இங்க வந்தோடனே என்ன பண்றீங்க? பக்கத்து வீட்டுக்கார ஏசி போட்டா நம்ம வீடு ஹீட் ஆயிடும். ஆனா அவங்கள மாதிரியே நம்மளும் வாழ்ந்தாலும் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? இந்த மாதிரி சேர்த்துக்கிற கர்மங்களுக்கு பேரு ஆகாமியம். 3 கர்மம். குழந்தைகளுக்கு ஆகாமியம் தான் இருக்காது, ஆனா சஞ்சிதம் இருக்கும், பிராரப்தம் இருக்கும்.
நமக்கு மூணுமே இருக்கும். அதான் பிரச்சனை. சாமி கொடுக்குற அந்த ஞான கருத்துக்களை வச்சு வாழ்ந்தீங்கன்னா ஆகாமியம் போயிடும், அது சேக்கிற கர்மம் நின்று போயிடும். தொடர்ந்து தியானம் பண்ணீங்கன்னா பிராரப்தம் போயிடும். எந்த கர்மத்தால உடம்ப செஞ்சிருக்கீங்களோ அது கிளீன் ஆயிடும். ஞான குருவோட சாநித்தியத்தால சஞ்சிதம் போயிடும். குருவோட ஆசீர்வாதத்தில் மட்டும்தான் சஞ்சிதம் போகும். நல்லா புரிஞ்சுக்கணும். 3 கர்மத்தையும் அறுத்தீங்கன்னா முக்தி. 3 கர்மத்தையும் அறுக்க முக்தி. முதுமைக்கு முன்னாலே குழந்தைகள், நடுத்தர வயதுக்காரர்களுக்கெல்லாம் மரணம் ஏன் வருகிறது? அவங்க அவ்வளவுதான் கர்மம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க, பிராரப்தத்தை அவ்வளவுதான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க, அதனாலதான் மரணம் வருது. ஆனா இந்த மர்டரு, ஆக்சிடென்ட் இந்த மாதிரி டைம்லாம் அடுத்த உடம்பு எடுக்கிறவரை நீங்க வெயிட் பண்ணி ஆகணும். இப்போ 100 வயசு நீங்க இயற்கை வயசுன்னா 60 வயசுல மர்டர் ஆயிட்டீங்கன்னா அடுத்து 40 வயசு வெயிட் பண்ணி ஆகணும். 60 வயசுல இறந்து சூசைட் பண்ணிக்கிட்டீங்கனாலும் அடுத்த 40 வயசு வெயிட் பண்ணி ஆகணும். சூசைட் பண்ணிக்கிட்டா அடுத்த 40 வருஷம் நரகமா இருக்கும், மகா துக்கமா இருக்கும். மர்டர் ஆனா துக்கம் இருக்காது, ஏன்னா உங்க மேல தப்பு இல்லை, அதனால துக்கம் இருக்காது. ஆனா வெயிட் பண்ணி தான் ஆகணும். இயற்கை மரண நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எக்காரணம்னு சூசைடை நினைச்சே பார்க்காதீங்க. உலகத்துல ஏதோ ஒரு பிடிக்கல, கொடுமையான சூழல் தான் சூசைடுக்கு போறாங்க. ஆனா இதை விட அது கொடுமையா இருக்கும் தெரியாம போறாங்க. சூசைட் பண்ண அப்புறம் எப்படி இருக்குன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணுமில்ல, இப்போ உங்க கண்ணு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச உணவு அப்படியே இருக்கு, ஆனா அதை எடுத்து வாயில வைக்கிறதுக்கு நாக்கு இல்லை, கையும் இல்லை, எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இந்த உலகம் எல்லாமே உங்க முன்னாடி இருக்கும், ஆனா அது கூட தொடர்பு கொள்றதுக்கான 5 புலன்களும் உடம்பும் இருக்காது. ஏன்னா நீங்களே தான் அழிச்சிட்டீங்க, கடவுள் கொடுத்தது கொடுமையா இருக்கும். அதனால எக்காரணம் கொண்டும் சூசைடுங்கிற தாட்டையே விட்டுருங்க, ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. शांत